Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE class 9 சயின்ஸில் சாப்டர் 6 அதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் இதுதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் செகண்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி பார்க்கலாம். We know that force can set an object in motion. ஒரு நமக்கு தெரியும் ஒரு ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கிற ஆப்ஜெக்டை மூவிங்கில் மாற்றும், அதே மாதிரி மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டை ரெஸ்ட்டுக்கு கொண்டு வரும், ஆர் மூவிங்கில் இருக்கிற ஆப்ஜெக்டோடைய வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மேலே கொடுக்குற இம்பேக்ட். A change in velocity means the object is accelerating. velocity change பண்ணுது அப்படின்னா இதோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை டிக்ரீஸ் ஆகவோ செய்யலாம். அப்போ நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா ஃபோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ஆக்சலரேஷன். ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பட் வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் an ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் ஆக்சலரேஷன்? இந்த ஃபோர்ஸுக்கும் ஆக்சலரேஷனுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? From our everyday experiences, if a ball is pushed gently, it moves slowly starting from rest. The acceleration due to the force applied by you is small. ஒரு பால் இருக்குது அப்படின்னா இது மேலே சம் ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா சம் டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகும், அதாவது ரெஸ்ட்டில் இருந்து ஆக்சலரேட் ஆகும். நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக மூவ் ஆகும். இன்கேஸ் வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். ஆன் த அதர் ஹேண்ட் எ ஸ்ட்ராங் புஷ் ரிசல்ட் இன் த பால் ஸ்டார்டிங் டு மூவ் ஃபாஸ்ட். அதான் சொல்லியிருக்காங்க, ஃபாஸ்ட் நம்ம இன்னும் அதிகமாக புஷ் பண்ணும்போது பால் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். லார்ஜர் ஆக்சலரேஷன் டியூ டு ஃபோர்ஸ் அப்ளைடு பை யூ. பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் யூ கேன் மேக் எ ஹைப்போதிசிஸ். இதில் வந்து நம்ம ஒரு ஹைப்போதிசிஸ் மேட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒரே ஆப்ஜெக்ட்டு ஒரே மாசு ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ஆக்சலரேஷன் அதிகமாகுது. ஸ்மாலர் ஃபோர்ஸ் ரிசல்ட் இன் ஸ்மால் ஆக்சலரேஷன், more force result in higher acceleration. Now you can test your hypothesis. You will learn to think of an activity where you can apply forces in different magnitudes on same object and the same surface to find the resultant acceleration. இதை ஒரு ஆக்டிவிட்டி மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கற்றுக்கலாம். இந்த ஆக்டிவிட்டி இங்கே இருக்குது, நம்ம பார்க்கலாம். You have learnt in earlier grade about gravitational force. இதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே எர்த்து வந்து எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் தான் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்டோடைய வெயிட் அப்படின்னு சொல்லலாம். எர்த் புல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டுவர்ட்ஸ் இட் செல்ஃப். எர்த் என்ன பண்ணுது அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து எர்த்தை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா கீழே புல் பண்ணுது, இழுக்குது. ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹென்ஸ் யூ கேன் யூஸ் வெயிட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ் டு அப்ளை ஃபோர்ஸஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட்ஸ். you can use weights of different magnitudes to apply force of different magnitudes. weight வந்து வேற அளவில் இருந்தது அப்படின்னா we have to apply different forces அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருக்குது. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிள் எக்ஸ்பிரிமெண்ட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் 2 பென்சில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பென்சிலோட எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியரிங்ஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க, பால் பியரிங்ஸு. இந்த பென்சிலோட எண்ட்லேயும் 2 பால் பியரிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்போது இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த பால் பியரிங் பென்சிலில் ஒழுங்காக ஸ்டிக் ஆகலை அப்படின்னா நம்ம டேப் வச்சு ஒட்டிக்க சொல்கிறாங்க. இப்போது இந்த கார்ட்போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ டு மூவ். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்ட்போர்டோட ஒரு எண்டில் ஒரு த்ரெட் வச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கப் வந்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த கார்ட்போர்டை இங்கே இழுத்துட்டு இந்த த்ரெட்டு அண்ட் இந்த பேப்பர் கப்பு இங்கே தொங்குற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போது இந்த கார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மூவ் ஆகும். இது கீழே விழாமல் இருக்கிறதுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டிக் பண்ணியிருக்காங்க, ஒட்டியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வந்து இந்த கார்ட் மூவ் ஆகும்போது இங்கே வந்து ஸ்டாப் ஆகிடும்.
ஸோ இது வரைக்கும் அதான் கொடுத்துருக்காங்க. இதை நான் படித்து டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ இங்கே பாருங்கள், டு திஸ் thread attach a cup which can you put some object as let the system go. The cup will move down due to the gravitational force by earth on it, and thread will pull the cart with a constant force. Measure the mass of the cup along with any other object to pull inside it with a weighing scale. Start recording a video, the cart in slow motion. Release the cart from the starting line. Record the video until it reaches the pipe on the other end of the table. Read time when you realize. அதாவது இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த செட்டப் உங்களுக்கு சிம்பிளாக புரியுது, ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. இந்த இடத்துல சம் ஆப்ஜெக்டை வந்து பிளேஸ் பண்ணுறாங்க. ஸோ டியூ டு வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பு வந்து பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் எர்த் வந்து கீழே வரும். அப்போ என்ன ஆகும், இந்த கார்ட் வந்து இங்கே நவுந்து வரும். இதை ஜஸ்ட்டு ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, ரெக்கார்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் விடுங்க, ஜஸ்ட்டு நான் சொல்கிறத இமேஜின் பண்ணுங்கள். ஒரு 3 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம், இன்னொரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து 200 கிராம், இன்னொரு ஆப்ஜெக்டோட வெயிட் வந்து 300 கிராம். இப்போ ஃபஸ்ட்டு 100 கிராம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த கார்ட் வந்து இங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற நகர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றத மெஷர் பண்ணுங்கள். 200 கிராம் போடும்போது இந்த டைம் என்ன, 300 கிராம் போடும்போது இந்த டைம் என்ன அப்படின்றத மெஷர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண கார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், விச் மீன்ஸ் ஹையர் மாஸ் ப்ரொடியூசஸ் ஹையர் ஆக்சலரேஷன். சிம்பிள் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ மாஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சலரேஷன் அதிகமாகுது. மீன்வைல் டைம் டேக்கன் டு ரீச் த ஸ்டார்டிங் பிளேஸ் டு எண்டு பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. ஸோ இதாங்க சொல்லியிருக்காங்க. நவ் டபுள் த மாஸ் ஆஃப் த கப் object with the object inside it and repeat the steps 5 and 6 to record the time different. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மாஸ் அதிகமாகும்போது இந்த டைம் டேக்கன் வந்து பார்த்திங்கன்னா குறையும், ஆக்சலரேஷன் அதிகமாகும். ஓகேங்களா? இந்த கான்செப்டை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ யூஸிங் வேல்யூஸ் ஆஃப் த டைம் measured, let's do some analysis for both cases. Start with 0 velocity u equal to 0, travels the same distance. அதாவது இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த 3 கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டிஸ்டன்ஸ் தான் வந்து இந்த கார்ட் மூவ் ஆகுது. பட் டைம் வந்து வேரி ஆகுது, ஆக்சலரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வந்து டெரைவ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன், மோஷன் ஈக்குவேஷன் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி யூனிட்டில் படித்தோம். எஸ் ஈக்குவல் டு யூடி ப்ளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இப்போது ரெண்டு கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டு கேஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி 0, அதாவது யூன்றது இனிஷியல் வெலாசிட்டி, டீனா டைம் டேக்கன், எஸ்னா வந்து டிஸ்டன்ஸ், ஏனா ஆக்சலரேஷன். இந்த ரெண்டு கேஸ்லையுமே வந்து யூ வந்து 0. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் ஆக்சலரேஷன் A1 டைம் T1 எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் வந்து என்ன வரும், இந்த யூ 0னா இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அப்போ ஆஃப் A1 T1 ஸ்கொயர், டி ஸ்கொயர்னா T1 ஸ்கொயர். செகண்ட் கேஸ் வந்து A2 டைம் வந்து T2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ் வந்து என்ன வரும்னா ஆஃப் ஏ T2 ஸ்கொயர். ஸோ இது ரெண்டு கேஸ்லையுமே டிஸ்டன்ஸ் வந்து சேமு. அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே வந்து சேமாக இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்கள். அப்போ ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஆஃப் A1 T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆஃப் A2 T2 ஸ்கொயர். இந்த ரெண்டு சைட்லையுமே ஆஃப் வந்து ஈக்குவல். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ A1 T1 ஸ்கொயர் ஈக்குவல் டு A2 T2 ஸ்கொயர். ஸோ இந்த A2 இந்த பக்கமும் T இந்த பக்கமும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அப்போ A1 பை A2 ஈக்குவல் டு T2 ஸ்கொயர் பை T1. ஸோ இதுதான் வந்து ஆக்சலரேஷனுக்கு இருக்கிற ரிலேஷன். ஆக்சுவலாக இங்கே A1 இங்கே இருக்குது, T1 இங்கே இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா ஆக்சலரேஷன் டைமுக்கு வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்போ டைம் குறையும் போது ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகும், அதே மாதிரி டைம் அதிகமாகும் போது ஆக்சலரேஷன் குறையும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கான்செப்ட். ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் அங்கே கொடுத்துருக்காங்க, இது இப்படி தான் டெரைவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் T1 T2 வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா?
you may conclude that acceleration of an object of fixed mass is increases when net force applied on it increases. அதாவது இந்த இடத்துல நம்ம வெயிட் தான் போடுறோம், இந்த வெயிட்ன்றது நத்திங் பட் ஃபோர்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த கிராம்ன்றது மாசு, பட் இது கூட இந்த கிராவிடேஷனல் ஆக்சலரேஷன் சேரும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸாக மாறிடும். அது எப்படி மாறுதுன்றதை நான் அதை இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து நம்ம அதை படிக்க போகிறோம். So you may conclude that acceleration of an fixed mass increases when net force applied on its இந்த fixed massன்றது கார்ட்டோடைய மாஸ். ஸோ கார்ட்டோடைய மாஸ் வந்து மாறலை, கார்ட்டோட வெயிட் அப்படியே தான் இருக்குது, மாஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. நம்ம கொடுக்குற அந்த நெட் ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற அந்த பொருளுடைய வெயிட் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சலரேஷன் இன்க்ரீசஸ், நெட் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் இட் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? ஸோ நெட் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் ஃபோர்ஸ் டஸ் ஆக்சலரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் எனி அதர் ஃபேக்டர். ஸோ ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் தவிர வேறு ஏதாவது ஃபேக்டர் வந்து டிட்டர்மைன் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரம் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்சஸ் யூ நோ தட் த சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இட் இஸ் ஈஸியர் டு செட் லைட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் தென் ஹெவியர் ஒன்ஸ். ஸோ சிம்பிள் கான்செப்ட்டு, ஒரு சின்ன பொருள் இருக்குது, ஒரு பெரிய பொருள் இருக்குது. இப்போ இது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, அதே ஃபோர்ஸை வந்து இது மேலே அப்ளை பண்ணுறீங்கன்னா லைட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும், ஹெவியர் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்லோவாக மூவ் ஆகும். அதாங்க சொல்லியிருக்காங்க. சேம் மேக்னிடியூட் ஆஃப் ஃபோர்ஸ், ஒரே ஃபோர்ஸை வச்சு ஈஸியர் டு செட் லைட்டர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன். அதாவது எடை கம்மியாக இருக்கிற பொருளை வந்து ஈஸியாக நம்ம மூவிங்க்கு கொண்டு வர முடியும் தேன் ஹெவியர் ஒன்ஸ், வெயிட் அதிகமாக இருக்க பொருளை விட. திஸ் லீட்ஸ் டு செகண்ட் ஹைப்போதிசிஸ். ஃபார் த சேம் ஃபோர்ஸ் ஸ்மாலர் மாஸ் ஹேஸ் ஏ லார்ஜர் ஆக்சலரேஷன். சின்ன வெயிட் வந்து சின்ன மாஸ் வந்து ஹையர் ஆக்சலரேஷனை கொடுக்கும், லார்ஜர் மாஸ் வந்து ஸ்மால் ஆக்சலரேஷனை கொடுக்கும். பட் இதையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் மூலயமா நம்ம என்ன பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து சேம் எக்ஸ்பிரிமெண்ட் தான். இப்போ இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டப் வந்து அகைன் நம்ம படித்தாச்சு. இப்போது நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு வெயிட் வைக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 100 கிராம் வந்து ஒரு வெயிட் வைக்கிறேன். இப்போ இந்த கார்ட்டில் இப்போ இது வந்து இங்கே மூவ் ஆகும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இந்த கார்ட்டை நான் எம்டியாக விட்டுட்டேன். இந்த கார்ட்டை எம்டியாக விட்டுட்டேன் அப்படின்னா இப்போ இங்கேருந்து இந்த கார்ட் வந்து இங்கே வர்றதுக்கு சம் டைம் எடுத்துக்கும். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா இந்த 100 கிராம் வெயிட் இங்கே இருக்கட்டும், மாஸ் இருக்கிற இது இங்கே இருக்கட்டும். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இங்கே வெயிட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 200 கிராம் மாஸை வந்து இங்கே வச்சுட்டு இங்கே 100 கிராம் அப்படியே இருக்கும்போது இப்போது இந்த கார்ட் வந்து இங்கே மூவ் ஆகி இங்கே வரும்போது இருக்கிற டைம் வந்து T2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா T1ன்றது எம்டி கார்ட்டு, T2ன்றது சம் வெயிட் வந்து நம்ம இது மேலே வச்சுருக்கோம். அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா T2ஓட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வெயிட் வைக்கும்போது இந்த கார்ட் வந்து மூவ் ஆகிற டைம் வந்து அதிகமாகுது. அப்போ ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக அதோடைய ஆக்சலரேஷன் குறையும், பொறுமையாக மூவ் ஆகும். வெலாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா பொறுமையாக இன்க்ரீஸ் ஆகும். இதுவே வந்து ஒரு பொருளோட மாஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க த ரிலேஷன் பிட்வீன் ஃபோர்ஸ், மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். ஆக்சுவலாக நல்லா கவனிங்க, இந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டை இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா என்ன சார் இங்கே நீங்கள் மாஸ் தானே வச்சிங்க, இது எப்படி நான் ஃபோர்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோர்ஸ் கூட கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனும் சேருது. அதாவது இந்த மாஸ் கூட கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷனும் சேரும்போது இது வந்து ஃபோர்ஸாக மாறிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஃபோர்ஸ், இது இங்கே அப்ளை பண்ணுறது மாஸ். இந்த கார்ட் வந்து எவ்வளோ வேகமாக மூவ் ஆகுதுன்றது ஆக்சலரேஷன். ஃபஸ்ட்டு நான் ஃபோர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணேன், அப்போது எனக்கு ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ரெண்டாவது நான் மாஸை என்ன பண்ணேன், இன்க்ரீஸ் பண்ணேன். இப்போ எனக்கு ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை, குறையுது. புரியுதுங்களா? ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இது, மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறது இங்கே இன்க்ரீஸ் பண்ணுறது. ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, மாஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்சலரேஷன் குறையுது. அதாவது கார்ட் வந்து
எதோட மாஸ்னால் இந்த பொருளோட மாஸ், ஆப்ஜெக்டோட மாஸை இன்க்ரீஸ் பண்ணும்போது இங்கே மூவ் ஆகிற ஆக்சலரேஷன் குறையுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. Force, mass and acceleration is expressed in the Newton second law. இந்த மூணோட ரிலேஷனை வந்து நம்ம நியூட்டனோட செகண்ட் லாவில் படிக்க போகிறோம். இட் இஸ் த மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐடியா. ஸோ எல்லா சயின்ஸுக்குமே இந்த நியூட்டனோடைய செகண்ட் லா வந்து மோஸ்ட் ஃபண்டமெண்டல் ஐடியா. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, when net force act on an object, the object accelerates in the direction of net force. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டு அது மேலே நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆச்சுன்னா இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷனில் ஆக்சலரேட் ஆகும். The magnitude of this acceleration is proportional to the magnitude of net force. அதாவது இது எவ்வளோ வேகமாக ஆக்சலரேட் ஆகுதுன்றது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோன்றதை பொறுத்து. நீங்கள் அதிகமான ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா அதிகமான ஆக்சலரேஷன் கிடைக்கும். கம்மியான ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கம்மியான ஆக்சலரேஷன் கிடைக்கும். The magnitude of acceleration is directly proportional to the net force, inversely proportional to the mass. அது என்ன inversely proportional to the mass? இப்போ ஃபோர்ஸ் வந்து நான் வேரி பண்ணும்போது ஆக்சலரேஷன் எப்படி ஆகுதுன்னு சொன்னோம். இப்போ ஃபோர்ஸ் வந்து சேம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 10 நியூட்டன் தான் அப்ளை பண்ண போகிறேன், ஆனால் வேறு ஆப்ஜெக்ட் மேலே அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 kg ஆப்ஜெக்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 kg ஆப்ஜெக்ட். இப்போ இது மேலே அப்ளை பண்ணும்போது இது ஆக்சலரேட் ஆகிறதும் இது ஆக்சலரேட் ஆகிறதும் வந்து பார்த்திங்கன்னா இது வேகமாக ஆக்சலரேட் ஆகும், இது கம்மியாக ஆக்சலரேட் ஆகும். அப்போ மாஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஆக்சலரேஷன் அதிகமாக இருக்குது. அதான் கொடுத்துருக்காங்க. நெட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். ஆக்சலரேஷன் வந்து ஃபோர்ஸ் அதிகமாச்சுன்னா அதிகமாகும், மாஸ் அதிகமாச்சுன்னா குறையும். இந்த ஃபோர்ஸ் அதிகமாகும் போது ஆக்சலரேஷன் அதிகமாகும். இந்த மாஸ் அதிகமாகும் போது அதாவது சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒன்று நீங்கள் கூட்டுறீங்க குறைக்கிறீங்கன்னா இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அதாவது இந்த இடத்துல 3 விஷயம். ஒன்று, இது ஆக்சலரேட் ஆகுது எப்போனா நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, இது ஒரு மாஸ். இப்போ நீங்கள் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பாருங்கள். ஃபோர்ஸ் அதிகப்படுத்துகிறீங்களா ஆக்சலரேஷன் அதிகமாகும், ஃபோர்ஸை கம்மி பண்ணுறீங்களா ஆக்சலரேஷன் குறையும். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரே ஃபோர்ஸ் தான், இந்த மாஸை வந்து பார்த்திங்கன்னா நான் அதிகமாக்குறேன் கம்மியாக்குறேன். மாஸ் அதிகமாகும் போது ஆக்சலரேஷன் குறையும், மாஸ் குறையும் போது ஆக்சலரேஷன் அதிகமாகும். அதான் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் வந்து ப்ரொபோஷ்னல் டு த ஃபோர்ஸ். அதாவது ப்ரொபோஷ்னல்னால் இது அதிகமாச்சுன்னா இது அதிகமாகும், இது குறையும்னா இது குறையும். இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படியே ரிவர்ஸில் நடக்கும். ஆக்சலரேஷன் அதிகமாச்சுன்னா மாஸ் வந்து கம்மியாகுதுன்னு அர்த்தம், ஆக்சலரேஷன் கம்மியாச்சுன்னா மாஸ் வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆக்சலரேஷன் மாஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும், ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ அப்போ ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஃபோர்ஸ், ஆக்சலரேஷன் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு மாஸ். அப்போ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒன்று வேரி ஆகும்போது இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபோர்ஸ் வேரி ஆகுதுன்னா மாஸ் கான்ஸ்டன்ட், மாஸ் வேரி ஆகுதுன்னா ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். ஒன்று மாஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும், இல்லை ஃபோர்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா இது அதிகமாகும் போது இது கூடும்போது இது கூடும், இது குறையும் போது இது குறையும். இல்லை நான் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இதை ஃபோர்ஸை அதிகப்படுத்தும் போது இது அதிகமாகும், இதை குறைக்கும் போது இது குறையும். இல்லை நான் ஃபோர்ஸை கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு மாஸை கூட்டினேன்னா ஆக்சலரேஷன் குறையும், மாஸை குறைச்சேன் அப்படின்னா ஆக்சலரேஷன் அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணும்போது ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு வரும். இதை நீங்கள் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் டினோட்ஸ் எம், எஃப் டினோட்ஸ் ஃபோர்ஸ், எம்னா மாஸு, ஏனா ஆக்சலரேஷன். ஓகேங்களா? இப்போது இதோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு பார்க்கணும். நல்லா கவனிங்க. எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ, மாஸோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம், ஆக்சலரேஷனோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு இதுதான் வந்து நியூட்டன் அப்படின்னு சொல்லுவோம். 1 நியூட்டன்னா என்னென்னு அடுத்தது சொல்கிறேன். இப்போ இந்த மாஸோட வேல்யூவும் 1, இந்த ஆக்சலரேஷனோட வேல்யூவும் 1 அப்படின்னா அப்போ 1 × 1 வந்து 1. அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆர்
1 நியூட்டன். அப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ்ன்றது என்ன, 1 கேஜி மாஸு 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஃபோர்ஸ் தான் வந்து 1 நியூட்டன். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன், சிம்பிள் இது. 1 நியூட்டன் ஃபோர்ஸு அப்படின்னா என்ன, எப்படி டிஃபைன் பண்ணலாம், ஃபோர்ஸ் that produces 1 meter per second square of an object acceleration, 1 meter per second square acceleration எந்த ஆப்ஜெக்டில், 1 கேஜி மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டில். அப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 நியூட்டன். ஓகேங்களா, ஒரு 1 கேஜி மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அது ஆக்சலரேட் ஆச்சுன்னா நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை வந்து 1 நியூட்டன் அப்படின்னு சொல்லலாம். 1 கிலோ மாஸ் இருக்கிற ஆப்ஜெக்ட் மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம், அந்த ஃபோர்ஸ்னால இது 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேட் ஆச்சுன்னா நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுப்பீங்கன்னா 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. ஓகேங்களா, அப்போ 1 நியூட்டன் ஃபோர்ஸ்னால் என்னென்னு புரியுதுங்களா, 1 கேஜி மாஸு அதனால் 1 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் ஆகும். அப்போ நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும், 1 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, so you know that under the influence of gravitational force an object falls towards the earth. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எர்த்தை நோக்கி விழுது. எதனால் விழுது, டுவர்ட்ஸ் கிராவிடேஷ்னல் ஆக்சலரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் வந்து கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா m×a. இந்த இடத்துல இந்த ஆக்சலரேட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், F = m×g. நார்மலாக ஆக்சலரேஷன் படிக்கிறது m×a. ஒரு பொருள் வந்து எர்த்து வந்து ஒரு பொருளை இழுக்குது, அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணுற ஆக்சலரேஷன் வந்து g. இதோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட், எர்த்துக்கு கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, g = 9.8. பட் வேறு இடத்துல லைட்டாக வேரி ஆகும். ஈக்குவேட்டரில் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி போல்ஸில் ஒரு வேல்யூ இருக்கும். பட் கான்ஸ்டண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சம் கேசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக 10ன்னு யூஸ் பண்ணுவோம். பட் இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சம் கேசஸில் நம்ம இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பை எர்த் அது வந்து பார்த்திங்கன்னா 9.81. ஓகேங்களா, ஹவு மச் டஸ் 1 நியூட்டன் ஃபீல். ஸோ ஒரு நியூட்டன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஃபீலாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 100 கிராம் பொருளை கையில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 1 நியூட்டன் ஃபீலிங், அதுதான் 1 நியூட்டன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது சிம்பிள் கான்செப்ட், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபோர்ஸோடைய ஃபார்முலா m×a. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பொருளை கையில் வச்சுருக்கிறீங்க, அந்த பொருளோட மாஸ் வந்து 100 கிராம். அப்போ ஒரு பொருளை நீங்கள் கையில் வச்சுருக்கும்போது அது மேலே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இதோட வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக நான் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொன்னேன். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மாஸ் வந்து 100 கிராம் இன்ட்டு இந்த ஆக்சலரேஷன் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இந்த 100 × 10 வந்து பார்த்திங்கன்னா 1000 ஆகிடும். 1000 கிராம் இன்ட்டு இதை நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ இந்த 1000 கிராமை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம், 1 கிலோகிராம்னு சொல்லலாம். அப்போ 1 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து நத்திங் பட் நியூட்டன். புரியுதுங்களா, ஸோ அப்போ ஒரு 100 கிராம் எடை இருக்கிற 100 கிராம் மாஸ் இருக்கிற ஒரு பொருளை நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் கை மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அதுதான் 1 நியூட்டன் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. The acceleration due to gravitational force by the earth does not depends on the mass of the object. அதாவது இந்த ஜின்றது வந்து பார்த்திங்கன்னா மாஸை பொறுத்து வேரி ஆகுது. நீங்கள் எவ்வளோ மாஸாக இருந்தாலும் இது மேலே ஆக்ட் ஆகிற அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து சேம் தான். ஓகேங்களா, ஸோ ஆஸ் பர் ஈக்குவேஷன் 6.1 in activity 6.3, doubling the force on the cart should have doubled the acceleration you measured, but in reality you have found that increase to be little less than the force of 2. Similarly, இது சிம்பிள் கான்செப்ட். அதாவது இங்கே ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஃபோர்ஸை அதிகப்படுத்தும் போது ஆக்சலரேஷன் அதிகமாகுது. அப்போ நான் ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொன்னேன். இது அதிகமாகும் போது இது அதிகமாகும்னு சொன்னேன். அதாவது இந்த ஃபோர்ஸை நீங்கள் டபுள் ஆக்குனீங்கன்னா
இதுவும் டபுள் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் ஆஸ் பர் தியரி ஆகணும், ப்ராக்டிக்கலாக ஆகாது. எதனால் அப்படின்னா, இந்த வீலுக்கும் இந்த டேபிளோட டாப்புக்கும் நடுவில் சம் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். அதனால் இந்த ஃபோர்ஸ் டபுள் ஆச்சுன்னா அந்த ஆக்சலரேஷன் கொஞ்சம் டபுள் ஆகாது, டபுளை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும், 1.7 1.6 அப்படி இருக்கும். அதே தான் இங்கேயும் இந்த மாதம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆக்சலரேஷன் வந்து நான் குறையும் அப்படின்னு சொன்னேன். அப்போ மாசை டபுள் ஆக்குனீங்கன்னா ஆக்சலரேஷன் டபுளாக குறையுமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்னால் அதுதாங்க கொடுத்துருக்காங்க இங்கே இந்த இடத்துல. when you double the mass acceleration should have been halved, பாதி, but slightly different value. கரெக்டாக இருக்காது. ஏன் இந்த மெஷர்மெண்ட் எரர் வருது? ஏன்னா ஃப்ரிக்ஷன். ஓகேங்களா. அடுத்தது ரெடி டு கோ பியாண்ட் ஒன்று இருக்குது. the more complete form of Newton's second law is expressed in terms of momentum. மொமெண்டம்னா என்ன? மொமெண்டம்னா ஸ்மால் p. ஒரு ஆப்ஜெக்டோடைய மாஸ் வெலாசிட்டி இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் அதுதான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் அண்ட் வெலாசிட்டி. இட் இஸ் எக்ஸ்பிரஸ்டு பை ஸ்மால் p, நாட் கேபிட்டல் p. கேபிட்டல் pனா ப்ரெஷர், ஸ்மால் pனா மொமெண்டம். ஸோ இதோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸ், கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் மீட்டர் பர் செகண்ட். மாஸ்னா கிலோகிராம், வெலாசிட்டினா மீட்டர் பர் செகண்ட். த டைரக்ஷன் ஆஃப் த மொமெண்டம் இஸ் சேம் தட் ஆஃப் வெலாசிட்டி. Newton's second law states that the rate of change of momentum is proportional to the net force and that takes place in the direction in which net force acts. அதாவது இந்த மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதாவது சிம்பிள் கான்செப்ட்டு. இப்போ ஒரு மாஸ் இருக்குது, ஏதோ ஒரு வெயிட், இப்போ நம்ம இது மேலே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ இது என்ன பண்ணுது? சம் வெலாசிட்டியில் மூவ் ஆகுது. இந்த வெலாசிட்டி வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த ஃபோர்ஸை நீங்கள் அதிகமாக்கும் போது இந்த வெலாசிட்டி அதிகமாகுது. இந்த எம்வி வேல்யூ வந்து வேரி ஆகும். இப்போ இது ஒரு 5, இப்போ இது ஒரு 5னா டோட்டலாக 5 5 25 இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 5, இப்போ நீங்கள் அந்த ஃபோர்ஸை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும்போது இது வந்து 10 ஆகுது அப்படின்னா 5 10s are 50. அப்போ மொமெண்டம் சேஞ்ச் ஆகிறது எதை பொறுத்து சேஞ்ச் ஆகும்? நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா. ஸோ நவ் த செகண்ட் லா எக்ஸ்பிரஸ்ட் இன் த ஃபார்ம் இஸ் அப்ளிகபிள் டு சிச்சுவேஷன் ஈவன் வேர் த மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இது வந்து இதுக்கு மட்டும் கிடையாது, மாஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும் கிடையாது, மாஸ் வந்து வேரி ஆனாலும் இந்த மொமெண்டம் கான்செப்ட் வந்து அக்செப்ட் ஆகும். சரி, இந்த மொமெண்டமில் இங்கே ஒரு சின்ன கான்செப்ட் வந்து உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டாங்க. அதாவது ஃபோர்ஸ் ஈக்குவல் டு p/t. ஓகேங்களா. ஃபோர்ஸ் ஈக்குவல் டு p/t. அதாவது ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்னால மொமெண்டம் வந்து ஃபோர்ஸை அதிகப்படுத்தும் போது மொமெண்டம் அதிகமாகும். இதுவே வந்து நம்ம ஃபோர்ஸை கம்மி பண்ணணும் அப்படின்னா, ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்மிப்படுத்தணும் அப்படின்னா டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை டைமை குறைச்சோம் அப்படின்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ உங்களுக்கு இது மேபி புரியாது, நான் ஈஸியாக புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு பால் வந்து வருது, ஒருத்தவர் கேட்ச் பண்ணுறாரு. இப்போ இந்த பாலை இந்த இடத்துல கேட்ச் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க? கேட்ச் பண்ணுறாங்க. அதாவது இந்த பாலுக்குன்னு சம் மாஸ் இருக்குது, இது சம் வெலாசிட்டியில் வருது. இது ரெண்டும் சேர்ந்து கம்பைண்டாக அதை மொமெண்டம்னு சொல்கிறோம். இப்போ இந்த இடத்துல அவர் இந்த கேட்சை பிடிக்கிறாருன்னும் போது இவர் கை மேலே அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். டைமே கொடுக்கல, டைரெக்டாக வந்து கையில் உக்காருது. ஓகேங்களா. இப்போது இன்னொரு கேச்சர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த டைமை ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாரு. அதாவது இந்த மொமெண்டம் இது மேலே வர்ற டைமை வந்து ஒரு 2 செகண்ட் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? இந்த பால் கையில் வந்து உட்காரும்போது நம்ம லைட்டாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கையை பின்னாடி இழுக்கிறோம். அப்படி இழுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைம் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் வந்து குறையுது. மொமெண்டம்மை நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபோர்ஸை குறைக்கிறோம். ஓகேங்களா. அதாவது சம் மொமெண்டம் இப்படி வரும்போது, மொமெண்டம்ன்றது ஒன்றும் கிடையாது, இந்த பாலுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, அது ஒரு வெலாசிட்டியில் வருது. அந்த கம்பைன்டு இதை தான் நம்ம மொமெண்டம்ன்றோம். அந்த மொமெண்ட்டை எப்படி குறைக்கிறோம்?
மொமெண்ட்டை குறைக்கல, அந்த மொமெண்ட்னால வர்ற இம்பேக்டை எப்படி குறைக்கணும் அப்படின்னா டைமை இன்க்ரீஸ் பண்ணுறோம். சிம்பிள் கான்செப்ட். அந்த மொமெண்ட்னால வர்ற இம்பேக்டை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்லை இம்பேக்ட் அதிகப்படுத்தணும்னா டைமை குறைக்கணும். சிம்பிள் கான்செப்ட். நவ் த செகண்ட் லா ஆஃப் மோஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி ஃபண்டமெண்டல் லா ஆஃப் நேச்சர். ஸோ இதான் வந்து நேச்சருடைய ஃபண்டமெண்டல் லான்னு சொல்கிறோம். மெனி ஈவெண்ட்ஸ் அரவுண்ட் அஸ் எக்ஸ்பிளைன் ஆன் த பேசிஸ் ஆஃப் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஓகேங்களா? In a game of cricket, you might have noticed while catching the fast moving ball, the fielder gradually pulls their hand backwards with the moving ball. Why? To increase the time. Why? Time increase ஆகும்போது during time duration is increased, so high velocity of the ball reduces to 0. This reduces the magnitude of acceleration of the ball, slow down. So the resulting force வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறையுது. applying a smaller force to moving ball also minimize injury to the fielder. ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து குறையும் போது அந்த ஃபீல்டர் கையில் இன்ஜுரி ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா குறையுது. ஓகேங்களா? For similar reason, airbags are provided in vehicle in the event of a collision and the vehicle coming to the abrupt halt. The airbag inflates quickly into the soft compressible cushion. Instead of directly hitting the hard steering wheel, dashboard, the passenger head just push into the bag and the time over which hitting occurs increase. Smaller acceleration means reduced force exerted on the person. இப்போ ஒருத்தர் சீட் பெல்ட் போட்டுக்கிட்டு இருக்காரு, சீட் பெல்ட் போடலன்னே வச்சுக்கோங்களேன், இந்த ஏர் பேக்லாம் இல்லை காரில் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக போயிட்டு சடனாக பிரேக் போடும்போது ஆக்சுவலாக இவருக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, இவரும் இந்த கார் கூட சேர்ந்து சம் வெலாசிட்டியில் பயணிச்சிட்ருக்காரு. இப்போது சடனாக பிரேக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக போய் இந்த ஸ்டீரிங்லேயோ டேஷ்போர்ட்லேயோ போயிட்டு ஃபாஸ்ட்டாக மோதிக்குவார். இந்த டைமை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம இந்த இது மேலே அப்ளை ஆகிற ஃபோர்ஸை குறைக்கலாம். அப்போ இந்த டைமை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதுக்கு நடுவில் ஏதோ ஒரு இது பண்ணணும். அதனால தான் வந்து சீட் பெல்ட்டும் இந்த ஏர் பேக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போது இவர் போயிட்டு இங்கே இடிக்கிறதுக்கான டைம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்போ இந்த மொமெண்டம் வந்து குறையுது. ஓகேங்களா? Smaller acceleration means reduced force exerted on the person, thereby lowering the risk of serious injuries, particularly when the combined with seat belt usage. Seat belt போட்டுக்கிட்டு ஏர் பேக் வந்து இன்ஃப்ளேட் ஆகும்போது மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா குறையுது. Have you ever attempted a cracking fresh coconut in one go? It is brought down very high velocity to hit hard surface. When the coconut hits the ground, it stops in very short time. அதாவது நம்ம அந்த தேங்காயை உடைக்கிறோம் இல்லைங்களா, அப்படி நீங்கள் ஓங்கி வந்து தரையில் அடிக்கும்போது ஒரே அடியில் அது உடச்சிக்குது. ஏன் உடச்சிக்குதுன்னா இந்த மாஸ் வெலாசிட்டி ரெண்டும் சேர்ந்து இந்த மொமெண்டம் போயிட்டு வேகமாக அடிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சடனாக வந்து இந்த வெலாசிட்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னா ஃபோர்ஸ் வந்து அதிகமாக க்ரியேட் ஆகுது, டைம் வந்து ரொம்ப கம்மி. நம்ம இங்கே அடித்து இந்த கோகனட் ஸ்டாப் ஆகிறதுக்கு கொடுக்குற டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஃபோர்ஸ் வந்து அதிகமாகுது. நான் தான் சொன்னேன், ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா P/T. மொமெண்டம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, டைம் வந்து குறையும் போது ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. ஸோ அப்போ நம்ம இந்த தேங்காய் போயிட்டு இந்த தரையில் அடித்து அதுக்கப்புறம் அது ரெஸ்ட்டுக்கு வரதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்குறோம், இட் இஸ் ஈக்குவல் டு வெரி லெஸ் மைக்ரோ செகண்ட் தான் டைம் கொடுக்குறோம். அப்போ ஃபோர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்போது தேங்காய் மேலே அப்ளை ஆகிற ஃபோர்ஸ்னால தேங்காய் வந்து டக்குன்னு உடையுது. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து மோர் தென் ½ hour இந்த வீடியோ வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் எல்லாமே புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் வந்து உங்களுக்கு எதாவது டவுட்னால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்ததுனாலும் சொல்லுங்கள் இதை புரிஞ்சுக்கிறதுல. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னும் ஒரு சில இடத்துலலாம் பார்ப்போம். அது நம்ம எக்ஸாம்பிளோட அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். அந்த எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்லாம் இருக்குது, நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு
மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.